My name is K. Monica. நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜ் கற்றுக்கிறதுக்காக நான் சென்டர் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு அட்வர்டைஸ் மூலமாக இந்த சென்டர் பார்த்தேன். இங்கே வந்து பேசும்போது 3 கோர்ஸ் ஆஃபரில் போயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. என்னென்ன கோர்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா அட்வான்ஸ் எக்ஸல், பவர் பிஐ, டேலி. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ டவுட்ஸ் கேட்டாலும் சொல்லித்தராங்க, நல்லா சொல்லித்தராங்க. இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், நான் பண்ண ப்ராஜெக்ட் பேங்க் லோன் ஷெடியூல் பற்றி ப்ராஜெக்ட் பண்ணிருந்தோம். ஃபாதர் ஆஃப் எம்எஸ் எக்ஸல், இவங்க வந்து சார்லஸ் சிமோன் தான் ஃபாதர் ஆஃப் எம்எஸ் எக்ஸல். இவங்க வந்து ஃபஸ்ட்டு எக்ஸலோட ஃபாதராக இருந்தாங்க. இப்போ 1991 வந்து மைக்ரோசாஃப்ட்ல ஜாயின் பண்ணி அங்கே வந்து வேர்டையும் டெவலப் பண்ணனால இவங்க போத் எக்ஸல் அண்ட் வேர்டோட ஃபாதராக இருக்காங்க. டிஃப்ரெண்ட் பேசிக் எக்ஸல், அட்வான்ஸ் எக்ஸல் ரெண்டு இருக்கு. பேசிக் எக்ஸல் எப்படி பார்க்கும்போது சிம்பிள் ஃபார்மேட்டாக இருக்கும், சம்ம, ஆவரேஜ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்டோட மார்க் ஷீட்டை வந்து கால்குலேட் பண்ணி போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அட்வான்ஸ் எக்ஸல் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட் இருக்கும். அந்த VLOOKUP, இண்டெக்ஸ் மேட்ச், VLOOKUP வச்சு தான் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பேசிக் எக்ஸல் வந்து சார்ட் அண்ட் கிராஃப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ட்ரி பண்ண டேட்டாவை வந்து விசுவலைசிங்காக காமிக்கும், அந்த சார்ட்டை வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா அனாலிசிஸ் அட்வான்ஸ் எக்ஸல் வந்து பிவோட் டேபிள், நான் இங்கே வந்து நிறைய டேபிள்ஸ் இருக்கும். பிவோட் டேபிள், டேட்டா வேலிடேஷன், நம்ம வந்து டேட்டா பார்க்காமலேயே அந்த சார்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பேசிக் எக்ஸல்ல வந்து ஸ்ப்ரெட்ஷீட் மேனேஜ்மெண்ட், அது எதுக்குன்னா நம்ம கொடுத்த டேட்டாவை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இன்டெகிரேஷன் வித் அதர் டூல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸலை வந்து அதர் டூல்ஸோடய கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பேசிக் டேட்டா பேஸ், பவர் பி அந்த மாதிரி டூல்ஸோட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதான் நாங்க வந்து பண்ண ப்ராஜெக்டோட இன்ட்ரோடக்ஷன். பேங்க் லோன்னா அப்படின்னா என்னன்னு தெரியும். செகண்ட் ஷீட்ல இருந்து எடுத்து வந்தீங்க, அது கண்டென்ட் வந்து ஃபால்ஸ்னு கொடுத்தா ஒரிஜினல் வேல்யூ கிடைக்கும். அது ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா அதுவா ஏதாவது ஆட்டோமேட்டிக்கா அனலைஸ் பண்ணி காட்டும். இதுதான் வந்து என்னோட